ஓகே. ஸோ பிள்ளைகள் இன்றைக்கு நாங்க என்ன படிக்க போறோம்னு சொன்னா, இதுவரைக்கும் நேர்கோட்டியக்கம் படிச்சிருப்பீங்க. நாங்க இன்றையிலிருந்து மெக்கானிக்ஸ் தான் படிக்க போறோம். நியூட்டனின் விதிகளை நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே பிள்ளைகள், நியூட்டனின் விதிகள் ஸ்டார்ட் பண்ண போறோம். நியூட்டனின் விதிகள். பட் நான் எப்படி படிப்பிக்கிறேன்றதை முதலே சொல்லிடுறேன் பிள்ளைகள். முதல்ல நார்மலா நோட்ஸை வடிவா விளங்கப்படுத்திட்டு அதுல கேள்வி கொடுப்பேன். அதை விட வீக்லி ஒரு எக்ஸாம் இருக்கும். குட்டி குட்டி எக்ஸாம் தான். வீக்லி எக்ஸாம்னா பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் எல்லாம் இல்ல. ஒரு வீக்ல 5 MCQ, ஒரு ஸ்ட்ரக்சர், குட்டியா எழுதுற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நான் இப்படியே படிச்சுட்டு போற ஃப்ளோலயே ஸ்ட்ரக்சர், MCQ, குட்டி குட்டி ரிட்டன் கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்ந்து வீக்லி ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ இப்படித்தான் எந்த வகுப்பு இது வரைக்கும் ரிப்பீட் பேட்சுக்கு போயிட்டு இருக்கு. அதே தான் நான் உங்களுக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போறேன். பிகாஸ் நான் எப்ப இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு ரிசல்ட் பெட்டராக. ஸோ அது எந்த முறை. சரி, ஓகே. நாங்க இனி பாடத்துக்குள்ள போக முடியல. ஸோ இன்னைக்கு தான் முதல் கிளாஸ் நியூட்டன்ஸ் லோன்றதால ரொம்ப கூட கிடைக்காம நியூட்டன்ஸ் லோன்னு சொன்னா என்ன என்றதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா விளங்கப்படுத்துறேன். ஓகே பிள்ளைகள், இப்ப நீங்க ஓயிலே படிச்சிருப்பீங்க. நியூட்டன் 3 விதிகள் சொன்னவர்ன்றது நம்ம ஓயிலே படிச்சிருப்போம். முதலாம் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதின்னு சொல்லி நாங்க பாடமாக்கி இருப்போம். ஆனா ஏழுவலை பொறுத்த மட்டும் உங்க நியூட்டன் முதலாம் விதியை சொல்லுங்க, 2ஆம் விதியை சொல்லுங்க, 3ஆம் விதியை சொல்லுங்க சொல்லி கேட்க மாட்டான். ஓகேவா? முதலாம் விதியை சொல்லுங்க, 2ஆம் அதெல்லாம் கேட்க மாட்டான். ஸோ இங்க கம்ப்ளீட்டா அப்ளிகேஷன் தான். பட் அதுக்கு முதல்ல உங்களுக்கு விதி என்னன்றது தெரியணும். ஓகே பிளேஸ். ஸோ நியூட்டன் சொன்ன முதலாவது விதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை முதல் ஞாபகப்படுத்துறேன். புற விசை தாக்காத விடத்து ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருக்கும், இயங்கிக் கொண்டுள்ள பொருள் மாறாவதத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். இதுதான் நீங்க படிச்ச முதலாவது விதி பிள்ளைகள். நியூட்டன் முதலாவது விதி, அதாவது விதி 1. அதென்ன பிள்ளைகள்? புற விசை தாக்காத விடத்து ஓய்வில் உள்ள பொருள் ஓய்விலே இருக்கும், இயங்கிக் கொண்டுள்ள பொருள் மாறாவதத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் சொன்னா என்னது? ஸோ சும்மா யோசிங்க. நீங்க ஒரு கீழே ஒரு பந்தை ஒரு தரையில வைக்கிறீங்க. ஓகே பிள்ளைகள், நீங்க கீழ் தரையில ஒரு பந்தை வைக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு பந்து, இவர் ஒரு பந்தை நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா தரையில வைக்கிறீங்க. நீங்க தரையில ஒரு பந்தை வச்சுட்டீங்க. நீங்க அந்த பந்தை அசைக்க வேணும்னு சொன்னா ஒரு விசைய பாவிக்கணும். நீங்க உங்களோட கையால கொண்டு போய் அந்த பந்தை லேசா என்ன செய்யணும், அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னா தான் பந்து அங்கால போகும். உமாப்பிள்ளை, தரையில ஓய்வில் இருக்கிற பந்தை நீங்க இயங்க வைக்க, அதாவது அசைக்க வேணும்னு சொன்னா நீங்க சின்னதா ஒரு விசைய பாவிச்சீங்கன்னு சொன்னாதான் அந்த பந்து அசைஞ்சு போகும். அப்ப நீங்க அந்த விசைய பாவிக்கணும். விசை பாதிக்காட்டி அவர் அப்படியே இருப்பார் பேசாம. நீங்க கூட கையாலேயோ பெட்டாலேயோ எண்ணத்தாலேயோ அந்த பந்தை அடிப்பீங்கன்னா தான் அவர் இயங்க ஸ்டார்ட் பண்ணுவார், இயங்க ஆரம்பிப்பார். நீங்க அவரை அடிக்க இல்லையா, தொடைய இல்லையா, பந்து பேசாம இருக்கு. இதான் பிள்ளைகள் முதலாவது விதி. என்னது? புற விசை தாக்காத விடத்து ஓய்வில் உள்ள பொருள் ஓய்விலே இருக்கு. நீங்க ஒரு புறமா ஒரு விசை, ஒரு எக்ஸ்ட்ரா விசை, மேலதிகமா ஒரு விசைய இயக்க திசையில பாவிச்சீங்கன்னு சொன்னா பந்து இயங்க அல்லது ஓய்விலே இருப்பார். 2வது சொன்னானே, அல்லது மாறாவதத்தில் இயங்கிக் கொண்டிருப்பார். அதே மாதிரி ஒரு பந்து கிரவுண்டுல ஒரு வேகத்துல போயிட்டு இருக்கு வைங்க. அதே பந்து ஒரு மாறாத வேகம் வைங்க, ஒரு 2 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்துல இயங்கிக் கொண்டிருக்கு. உராய்வு இல்லாத தரை. நிலையில் படிக்கக்குள்ள உராய்வு படிச்சுப்பீங்க. உராய்வு இல்லைன்னு சொன்னா எண்ணெயை ஊத்தி விட்ட மாதிரி. ஓகேவா? ஒரு தரையில எண்ணெயை ஊத்தி விட்ட மாதிரி, எண்ணெயை ஊத்தி விட்ட மாதிரி இருக்கிற ஒரு தரையில ஒரு பொருள் மாறாவதத்துல இயங்கிக் கொண்டிருப்பாரா இருந்தா நிப்பாரா? நீங்க நிப்பாரா? நிக்க மாட்டேன். ஏன்? இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பொருளை நாங்க நிப்பாட்ட வேணும்னு சொன்னா அதுல ஒரு விசை பிடிச்சு பின்னுக்கு இழுக்க வேணும். உதாரணமா, இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு வாகனத்தை நாங்க நிப்பாட்ட வேணும்னு சொன்னா பிரேக் அடிக்கிறோம். பிரேக் அடிக்கக்குள்ள உராய்வு விசை தாக்குது, அதால அந்த வாகனம் நிக்குது. இந்த மேற்பரப்பு ஒப்பமானது, அதாவது உராய்வு இல்ல. ஒப்பமானது, அதாவது உராய்வு இல்ல. உராய்வு இல்லாத பொருள் இல்ல. உராய்வு இல்லாத ஒரு பொருள்ல
ஒரு பொருள் இயங்குது என்று சொன்னா அவரை நிப்பாட்டக்கூடிய ஆள் அங்க யாருமே இல்லை. அதைத்தான் சொல்றார், புறவிசை தாக்காட்டி ஒரு பொருள் ஒரு வேகத்துல இயங்கி கொண்டிருக்குன்னு சொன்னா அவர் அதே வேகத்துல போயிட்டு. அப்ப புறவிசை தாக்குதுன்றதுக்கு என்ன மீனிங்? நான் போய் என் கையால இயங்கி கொண்டிருக்கிற பந்தை அசைச்சு விடுறேன். அப்ப என்ன செய்வேன்? இன்னும் வேகமா போவேன். அல்லது பிடிச்சு இழுக்கிறேன், என்ன செய்வேன்? மெதுவா போவேன். ஓகேவா? அப்போ ஒரு பொருள் வந்து பிள்ளைகள், ஒரு பொருள்ல புறவிசை தாக்காட்டி ஓய்வில இருக்கிற பொருள் ஓய்வில இருப்பார், இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் அதே மாறாவகத்துல இயங்கிக் கொண்டிருப்பார். அதாவது ஓய்வில இருக்கிற பஸ்ஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணி அக்சிலேட்டரை பாவிச்சீங்கன்னு சொன்னா பஸ் இயங்க ஸ்டார்ட் பண்ணும். நீங்க பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா, அது பேசாம நிக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன வேகத்துல போய் கொண்டிருக்கிற பஸ் இந்த வேகத்தை கூட்ட வேணும்னு சொன்னா அக்சிலேட்டரை பாவிச்சு நான் ஒரு விசையை பாவிக்கணும் இல்லையா, அது அதே வேகத்துல போயிட்டு. அல்லது இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பஸ்ஸை நிப்பாட்ட வேணுமா, பிரேக்கை பாவிக்கணும், ஒரு விசையை பாவிக்கணும். இதை பற்றி தான் முதலாவது விதி சொல்லுது. விளங்கிட்டா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. விளங்கிட்டா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் விளங்கினது என்றால் பக்கத்துல ரியாக்ட் பண்ணுங்க. ரைட், ஓகே பிள்ளை, நான் நோட் தாரன். அதுக்கு முதல்ல உங்களுக்கு விளங்கின விஷயங்களை உங்களோட கொப்பியில எழுதி வச்சிருக்கேன். நான் நோட் தாரன், அதுக்கு முதல்ல உங்களுக்கு விளங்கின விஷயங்களை எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன விளங்குதோ அதை முதல் எழுதி வச்சிருங்க. ஓகே பிள்ளை, விதி ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. விதி ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. புறவிசை தாக்காத விடத்து எழுதிக் கொள்ளுங்க. ஒரு புறவிசை தாக்காத விடத்து ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருக்கும், இயங்கிக் கொண்டுள்ள பொருள் மாறாவகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு புறவிசை தாக்காத விடத்து ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருக்கும், இயங்கிக் கொண்டுள்ள பொருள் மாறாவகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். ஓகே பிள்ளைகள், விதி ஒன்றிதான். ஒரு புறவிசை தாக்காத விடத்து ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருக்கும், இயங்கிக் கொண்டுள்ள பொருள் மாறாவகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். இது விதி ஒன்று. ரைட், விதி ஒன்று உங்களுக்கு விளங்கிட்டு. ரைட்டா? அடுத்தது விதி ரெண்டுக்கு போகும். நியூட்டன் ரெண்டாவது விதியா என்ன சொல்றாரு? ரெண்டாவது விதி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் நாங்க. விதி ரெண்டு. இந்த விதி ரெண்ட பாக்குறதுக்கு முதல்ல பிள்ளைகள் நாங்க இன்னும் ஒருத்தரை பற்றி கதைக்க வேணும். அவர் தான் உந்தம். நாங்க உந்தம் என்ற ஆளை பற்றி கதைக்க வேணும். உந்தம் என்றா என்ன, என்றா என்ன, அப்படி என்றா யாரு என்றதை பத்தி நான் முதல்ல கதைக்க வேணும். இப்ப இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போய் கொண்டிருக்கேன். ஓகேவா? நான் ஒரு வேகத்துல, அதாவது எம் என்ற திணிவை உடைய ஒரு பொருள் ஒரு வேகத்துல இயங்கிக் கொண்டிருக்குமா இருந்தா, எம் என்ற திணிவை உடைய பொருள், ஒரு பஸ் ஒரு வேகத்துல போகுது, ஒரு ட்ரெயின் ஒரு வேகத்துல போகுது, அப்படி போய்கொண்டிருக்குமா இருந்தா அவர் வச்சு கொண்டிருக்கிற உந்தத்துக்கான சமன்பாடு என்னவா இருப்பார் சொன்னா பிள்ளைகள், திணிவு தர வேகமா இருப்பார். திணிவு தர வேகம். ஒரு பொருள் வச்சு கொண்டிருக்கிற உந்தம் என்னவா இருக்கும்னு சொன்னா திணிவு தர வேகமா இருப்பார். ஒரு பொருள் வச்சு கொண்டிருக்கிற உந்தம் என்னவா இருக்கும்னு சொன்னா திணிவு தர வேகம். அப்போ ஒரு பொருள் அசையல்ல ஓய்வில் இருக்குன்னு சொன்னா உந்தம் சைவர்.
ஒரு பொருள் அசைய இல்ல ஓய்விலே இருக்குன்னு சொன்னா உந்தம் செயற்கை. விளங்கா பிள்ளைகள்? ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போகுதுன்னு சொன்னா அவர் வச்சு கொண்டிருக்கிற உந்தம் திணிவு தர வேகம் என்ற சமன்பாட்டால தரப்படும். இப்போதைக்கு உந்தம்ண்டா என்னன்னு மட்டும் சொல்றேன். உந்தக்காப்பு விதின்னு சொல்லிலாம் நிறைய பார்ப்போம். அதை அப்படி பார்ப்போம். உந்தம் என்று சொன்னா ஒரு திணிவு தர வேகம், இவ்வளவுதான் பிள்ளை. ஓகேவா? அப்ப விதி 2 கீழே சின்னதா உந்தம்னு சொல்லி போட்டுட்டு இதை வெளியே வச்சுக்கொள்ளுங்க. உந்தம் சமன் திணிவு தர வேகம். எம் திணிவுடைய பொருள் ஒன்று, எம் திணிவுடைய பொருள் ஒன்று v எனும் வேகத்துடன் இயங்கும் போது, எம் திணிவுடைய பொருள் ஒன்று v எனும் வேகத்துடன் இயங்கும் போது, எம் திணிவுடைய பொருள் ஒன்று v எனும் வேகத்துடன் இயங்கும் போது அப்பொருளின் உந்தம் திணிவு தர வேகம் ஆகும். திணிவு தர வேகம் ஆகும். அப்பொருளின் உந்தம் திணிவு தர வேகம் ஆகும். ஓகே பிள்ளை? திணிவு தர வேகம் ஆகும். ரைட். வெளியின பிள்ளையில ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. இவ்வளவு வெளியிட்ட பண்றாக்கள். ரைட். ரைட் பிள்ளை. நோட்ஸும் ஓகே ரைட். உந்தத்துக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுங்க. 2 கிலோகிராம் திணிவுடைய பந்தானது 2 கிலோகிராம் திணிவுடைய பந்தானது 2 சரியா? 2 கிலோகிராம் திணிவுடைய பந்தானது 2 கிலோகிராம் திணிவுடைய பந்தானது 3 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்துடன் இயங்கும் போது 2 கிலோகிராம் திணிவுடைய பந்தானது 3 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்துடன் இயங்கும் போது அப்பந்தின் உந்தத்தை காண்க. அப்பந்தின் உந்தத்தை காண்க. 2 கிலோகிராம் திணிவுடைய பொருளானது 3 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்தில் இயங்கும் போது அப்பந்தின் உந்தத்தை காண்க. இதான் கேள்வி. சமன்பாட்டை போடுங்க, விடையை கண்டுபிடிங்க, அழக மறக்காம போடுங்க. அழகு சொல்லல தானே, நீங்களா யோசிச்சு போடுங்க. ஓகே பிள்ளைகள், உந்தம் என்ன சமன்பாடு பிள்ளைகள்? உந்தம் சமன் திணிவு தர வேகம். திணிவு தர வேகம் எவ்வளவு திணிவு பிள்ளைகள்? 2 கிலோகிராம் திணிவு. என்ன வேகத்துல போகுது பிள்ளைகள்? 3 மீட்டர் செகண்ட் -2 வேகத்துல போகுது. ஆவி உந்தம் என்ன இருக்குன்னு சொன்னா 6000. அழகு என்ன பிள்ளைகள்? திணிவுக்கு அழகு கிலோகிராம், வேகத்துக்கு அழகு மீட்டர் செகண்ட் -1, ரெண்டுமே பெருக்கப்பட்டு வர அழகுதான் உந்தம். அதாவது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 என்று சொல்லிக் கொள்ள முடியும் உந்தத்துக்கான அழகு. ரைட், இது செய்திருப்பீங்க பிள்ளை. ஓகே, இப்ப நான் உந்தத்தை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் பிள்ளைகள் கொடுத்தான். உந்தம்ன்றதே ஒரு பெரிய விஷயம், அதை பத்தி பின்னிக்கு வரும். இப்ப நான் உங்களுக்கு நியூட்டன் 2வது விதி உங்களுக்கு விளங்க வேணும்னு சொன்னா உந்தம் என்றா என்னன்னு சொல்லி விளங்க வேணும். அதுக்காகத்தான் நான் சொன்னேன். ரைட், இப்ப விதி 2க்கு வாங்க பிள்ளை. ஓகேவா? இப்ப விதி 2க்கு வாங்க. இப்ப எனக்கு உந்தம் என்று சொன்னா என்னன்னு சொல்லி எல்லாம் தெரியும். இப்ப விதி 2க்கு வாங்க. ரைட், விதி 2 என்ன சொல்லுதுன்னு சொன்னா பிள்ளைகள், என்ன விதி 1 தான் பிள்ளைகள். நான் விதி 1லயே சொல்லிட்டேன், பட் நான் திருப்ப சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன திணிவு வச்சுக்கொள்ளுங்க. எம் என்ற திணிவை உடைய ஒரு பொருள் ஒரு வேகத்துல இயங்கி கொண்டிருக்கிற. சும்மா எக்ஸாம்பிள் சொன்னதுன்னு சொன்னா ஒரு பஸ் உண்டு ஒரு 10 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துல போயிட்டு இருக்க. இப்ப பஸ்ஸுண்ட வேகத்தை நான் கூட்ட வேணும் என்று சொன்னா ஆக்சிலேட்டரை பாதிக்குவேன். அதாவது ஒரு விசையை பாதிக்கும். அப்படி விசைய பாவிச்சாதான் அவற்றை வேகம் என்ன செய்யும்னு சொன்னா கூடும். என்ன செய்யணும் பிள்ளைங்களா? நீங்க ஒரு விசைய பாதிக்கிறோம், ஒரு ஆக்சிலேட்டரை பாதிக்கிறேன்னு சொன்னா இன்ஜின் கூட விசைய கொடுக்குது.
கூட விசையை கொடுக்கறதால வேகமா இருக்கு. எம்னுடைய பஸ் வேகமா இருக்கு. வேகம் மாறுதுன்னு சொன்னா பிள்ளைகள் உந்தம் மாறுது. வேகம் மாறினா உந்தம் மாறும். அப்ப நான் விசையை பாதிக்க உந்தம் மாறுது. விசையை பாதிக்க வேகம் மாறுது. வேகம் மாறினா உந்தம் மாறுது. ஒவ்வொரு செகண்டுக்குமான உந்தம் மாறுது. ஒவ்வொரு செகண்டுக்கும் வேகம் மாறினா ஒவ்வொரு செகண்டுக்கும் உந்தம் மாறும். என்ன செய்யும்? வேகம் 10 இருக்கும், 11 இருக்கும், 12 இருக்கும், 15 இருக்கும். அப்படி ஒவ்வொரு செகண்டுக்குமே வேகம் மாற ஒவ்வொரு செகண்டுக்கும் உந்தமும் மாறிக்கொண்டிருக்கும். அப்ப நியூட்டன் என்றவர் 2ஆம் விதியா என்ன சொல்றாருன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு பொருளை தாக்குற விசை அந்த பொருளுண்ட உந்த மாற்று வீதத்துக்கு சமனா இருப்பார். அந்த பொருளை தாக்குற விசை உந்த மாற்று வீதத்துக்கு சமனா இருப்பார். ஒரு பொருளை தாக்குற விசை உந்த மாற்று வீதம் அதுக்கு சமனா இருப்பார். அது என்ன உந்த மாற்று வீதம்? அது என்ன உந்த மாற்று வீதம்? வீதம் என்ற விஷயம் நீங்க நேர்கோட்டு இயக்கம் படிக்கக்குள்ள படிச்சிருப்பீங்க. வேக மாற்று வீதம் ஞாபகம் இருக்கா பிள்ளை? எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாருங்க பிள்ளை. வேக மாற்று வீதம் வேக மாற்று வீதம்னு சொன்னா என்ன படிச்சிருப்பீங்க சொன்னா பிள்ளைகள்? இந்த வீதம் என்று வந்தா, வீதம் என்ற வேர்ட் பயன்படுத்தப்பட்டா அவர் நேரத்தை குறிக்கிறார் என்று படிச்சிருந்தாங்க. வீதம் என்ற ஒரு வேர்ட் வருமா இருந்தா அவர் கிட்டத்தட்ட நேரத்தை குறிப்பார். அதாவது வேகம் மாற்று வீதம் என்று சொன்னா என்ன மாறுது? வேகம் மாறுது. அப்ப வேகம் மாற்றம் வீதம் என்றா ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு மாறுதல். அதாவது வேகம் மாற்று வீதம் என்று சொன்னா வேகம் மாற்றத்தின் நேரம். வீதம் என்று வார எல்லா இடமும் நேரத்தால பிரிபடும். வேக மாற்று வீதம் ஒவ்வொரு செகண்டுக்கும் வேகம் எவ்வளவு தாள மாறுதுன்றதான் வேகம் மாற்று வீதம். வேகம் மாற்றுதல் நேரம். இது நேர்கோட்டு இயக்கத்துல. அதே மாதிரி இங்க உந்த மாற்று வீதம்னு சொன்னா என்ன பிள்ளை? உந்த மாற்று வீதம் சொன்னா என்ன பிள்ளைகள்? உந்த மாற்றத்தின் கீழ் உந்த மாற்றத்தின் கீழ் நேரம். அவ்வளவுதான். உந்த மாற்றத்தின் கீழ் நேரம் தான் விசை என்று நியூட்டன் சொல்ற. ஏன்? நாம் விசைய குடுக்க உந்தம் மாறும். அப்படி ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறும் உந்தம் தானா விசை. அதாவது நேர் விகித சமன் என்ற மீனிங் பிள்ளைகள் உந்த மாற்றத்துல தங்கி இருக்குது. அது சமன் இல்லை. விசை உந்த மாற்றுவதற்கு சமன் இல்லை. அதுல தங்கி இருக்கிறார். அவர் தங்கி இருக்கிறார்ன்றதை காட்டுறதுக்கு பேர் தான் நேர் விகித சமன். இவ்வளவு முழங்கின பிள்ளைகள் ஒருக்காக ரியாக்ட் பண்ணுங்க. ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தா ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி ரியாக்ட் பண்ணுங்க. ரைட், வெரி குட். ரைட். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் புது விஷயமா இருந்தா மார்க் பண்ணுங்க பிள்ளைங்களா, நோட் பண்ணுங்க. ரைட் பிள்ளை, மார்க் பண்ணிருப்பீங்க நம்புறேன்னா. ரைட், மார்க் பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த வேகமாற்று வீதம் எல்லாம் ஓகே தானே? ரைட் ரைட். இப்ப நாங்க என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா பிள்ளைகள், விசை உந்த மாற்று வீதத்துக்கு நேர் வீத சமனா இருப்ப. சரி, உந்த மாற்றம்னு சொன்னா என்ன பிள்ளைகள்? உந்த மாற்றம்னு சொன்னா இறுதி உந்தம் ஆரம்ப உந்தம் தான் உந்த மாற்றம்.
உந்த மாற்றம்னு சொன்னா என்னது? இறுதி உந்தம் ஆரம்ப உந்தம் தான் உந்த மாற்றம். ஓகேவா பிள்ளைகள்? இப்ப சொல்லிட்டோம், விச நேர் வீத சமன் உந்த மாற்று வீதம். உந்த மாற்றம் ஒன்று மாறுது. மாறுது என்ன? வேகம் மாறுதுன்னு சொன்னா என்ன? வேக மாற்றம் இறுதி வேகம் ஆரம்ப வேகம். எந்த வெயிட் மாறுது? இறுதி வெயிட் ஆரம்ப வெயிட். அதே மாதிரி உந்த மாற்றம்னு சொன்னா இறுதி உந்தம் ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் ஆரம்ப உந்தம். கீழ் நேரம். கீழ் நேரம். உமா பிள்ளைகள், அதாவது விசை அதுக்கு நேர் வீத சமன். இது என்ன மிச்சத்தை பிள்ளைகள் இந்த பக்கம் எழுதுறேன் பாருங்க. சரியா? ஓகே பாருங்க. விசை நேர் வீத சமன் இறுதி உந்தம். இறுதி உந்தம் எவ்வளவு பிள்ளைகள்? நேர் வீத சமன். எம் தெளிவுடைய பொருள் ஆரம்பத்துல ஜூ என்ற வேகத்துல போறாரு, கொஞ்சம் நேரம் போக வி என்ற வேகத்துல போறாரு. பஸ்ஸை பார்த்தா விளங்கும். பஸ் தான் உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாம் பஸ் தான். நீங்க பஸ்ஸுக்கு மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போற யாருக்குமே பார்க்கலாம் உந்த மாற்றம். ஓகே பிள்ளைகள்? இறுதி உந்தம் என்னது? எம் இன்டு வி. இறுதி உந்தம் என்னது? எம் இன்டு வி. இறுதி உந்தம் எம் இன்டு வி. ஆரம்ப உந்தம் எவ்வளவு பிள்ளைகள்? எம் இன்டு ஜூ. ஆரம்ப உந்தம் எம் இன்டு ஜூ. கீழே நேரம். கீழே நேரம். ரைட். இங்க பாத்தீங்கன்னா எஃப் நேர் வீத சமன் எம் பொதுவடுத்தணும்னு சொன்னா வி மைனஸ் ஜூ பை டி. இங்க பாருங்க பிள்ளைய, ஜூ மைனஸ் ஜூ பை டி. வேக மாற்றத்தின் நேரம். இறுதி வேகம் ஆரம்ப வேகம் கீழே நேரம். யார் அவர்? ஆர் முடுதல். ஆர் முடுதல். ஆகவே விசை நேர் வீத சமன் எம் இன்டு வேர். நேர் வீத சமன் சொன்னா அவர்ல தங்கி இருக்குது. எஃப் வந்து எம்மிலையும் ஏயிலையும் தங்கி இருக்குது. அப்ப நீங்க நேர் விகித சமனை சமனாக்க வேணும்னு சொன்னா ஒரு மாறிலி போட வேணும். ஒரு மாறிலி போட வேணும். ஒரு மாறிலி போட வேணும். மாறிலி போட்டுட்டு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிட்டாங்க, மாறிலியோட வேல்யூ வந்து எப்பவுமே ஒன்றா இருக்குதான். எப்பவுமே ஒன்று. அதால எஃப் சமன் எம் என்ற சமன்பாட்டை எடுக்கிறாங்க. எஃப் சமன் எம் என்ற சமன்பாட்டை எடுத்தா நேர சொல்லலாம் எஃப் சமன் எம் இன்டு வி மைனஸ் யூ பை டி. அது விசை எஃப் சமன் எம் என்ற சமன்பாட்டாலையும் தரப்படும், அல்லது உந்த மாற்று வீதம் என்ற அந்த இரண்டாவது சமன்பாட்டாலையும் தரப்படும். ரெண்டு சமன்பாடும் முக்கியம். விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணி, இவ்வளவு விளங்கிட்டா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணு. இவ்வளவு விளங்கிட்டா ஒரு ரியாக்ட். ரைட். அப்ப இது என்ன பிள்ளைகள்? விதி 2. விதி 2 போட்டிருப்பீங்க தானே? விதி 2க்கு கீழே நோட் சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. நோட் சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. ஒரு பொருளில் தொழிற்படும் விசையானது ஒரு பொருளில் தொழிற்படும் விசையானது ஒரு பொருளில் தொழிற்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாற்று வீதத்திற்கு நேர் விகித சமனாகும். ஒரு பொருளில் தொழிற்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாற்று வீதத்திற்கு நேர் விகித சமனாகும். ஒரு பொருளில் தொழிற்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாற்று வீதத்திற்கு நேர்வித சமனாகும். வெளியே போட்டு இவ்வளோத்தையும் அப்படி எழுதி வச்சிருங்க. நிறுவல் உங்களை கேட்க மாட்டாங்க எப்பவுமே. எப்சமன் எம்ஏயும் எப்சமன் எம் இன்டு வி மைனஸ் யூ பை டியும் கட்டாயம் ஞாபகம்.
ரைட் பிள்ளைகள் எழுதியிருப்பீங்க. ஓகேவா? எழுதியிருப்பீங்க. அடுத்தவ நியூட்டனின் மூன்றாம் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதி. ரைட்டா? அழிக்கிறேன். ரைட். 2 விதி பார்த்துட்டோம் பிள்ளைகள். மூன்றாம் விதி. மூன்றாம் விதி. மூன்றாம் விதி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. ஞாபகம் பிள்ளைகள்? ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. உதாரணத்துக்கு நீங்க ஓயில படிச்ச எக்ஸாம்பிள். நீங்க ஒருத்தனுக்கு கன்னத்துல அடிப்பீங்களா இருந்தா நீங்களும் அவனுக்கு கன்னத்துல அடிக்கிறீங்க, அவன் கன்னமும் திருப்ப உங்களுக்கு அதே அளவு விசையை தரும். நியூட்டனின் மூன்றாம் விதி. நீங்க எனக்கு கன்னத்துல அடிப்பீங்களா இருந்தா, ஓகேவா? கன்னத்துல அடிப்பீங்களா இருந்தா இந்த கையும் உங்களோட கன்னத்துல ஒரு விசையை பாதிக்குது. அதே டைம் இந்த கன்னமும் உங்களோட கைக்கு ஒரு விசையை பாதிக்குது. இதுதான் நியூட்டனின் மூன்றாம் விதி. இத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாங்க யோசிச்சு பார்த்த மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் நாங்க யோசிச்சு பார்த்த மாதிரி இருந்தா, ரெண்டு பொருள் பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கு. ரெண்டு பொருள் பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ரெண்டு பொருட்கள் பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கு. ஒரு தரையில வைக்கப்பட்டிருக்கு. ஒப்பமான தரையில இரண்டு பொருட்கள். ஒரு ஒப்பமான தரையில ரெண்டு பொருட்கள். ஒரு ஒப்பமான தரையில ரெண்டு பொருட்கள் பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் கேபிட்டல் எம்மா இருக்கட்டும், இன்னொருத்தர் ஸ்மால் எம்மா இருக்கட்டும். ஓகேவா? நான் ரெண்டு பட்டியையும் சேர்த்து ஒரு விசையோட அங்கால தள்ளுறேன். ரெண்டு பட்டியையும் சேர்த்து ஒரு விசையோட அங்கால தள்ளுறேன். ஓகேவா? ரெண்டு பட்டியையும் சேர்த்து நான் ஒரு விசையோட தள்ளுறேன். ரெண்டு பட்டியையும் சேர்த்து ஏதோ ஒரு விசை எஃபோட நான் அங்கால அசைக்கிறேன். அப்படி அசைக்கக்குள்ள முதலாவது என்னென்ன விசைகள் தாக்கும் என்று நான் குறிச்சு காட்டுறேன் பாருங்க. ரெண்டு பட்டியும் தனித்தனியா விசைகளை குறிக்க போறேன். ஓகேவா பிள்ளை? தனித்தனியா. முதலாவது ஆறு பிள்ளைகள் கேபிட்டல் எம் திணிவு. கேபிட்டல் எம் திணிவு என்று எப்பவுமே ஒரு பொருள்ல ஒரு நிறவிச தாக்குவாரு கேபிட்டல் எம். கேபிட்டல் எம். அதே மாதிரி இங்க ஸ்மால் எம் திணிவிலையும் தாக்குவாரு ஸ்மால் எம். நிறவிசை தாக்கினா அவருக்கு சமனான ஒரு மறுதாக்கம் தாக்குவார் R1 என்று வைக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் அவருக்கு சமமான ஒரு மறுதாக்கம் தாக்குவார் R2. மறுதாக்கங்கள் எப்பவுமே ரெண்டுமே தொடுகையுற புள்ளியில இருந்தா தாக்குவார். மறுதாக்கம் எப்பவுமே ரெண்டுமே தொடுகையுற அந்த புள்ளி. உதாரணத்துக்கு ரெண்டு பொருள் முட்டுது, ரெண்டு பொருள் தொடுகையில இருக்குது. அப்ப ரெண்டு பொருள் தொடுகையில இருக்கிறதால தங்களுக்குள்ளேயும் ஒரு மறுதாக்கம் தான். எங்கெல்லாம் ரெண்டு பொருட்கள் தொடுகையில இருக்கணுமோ அங்கெல்லாம் மறுதாக்கம் தான். உதாரணத்துக்கு நான் இந்த போட்டை பிடிச்சு அமர்த்துவனா இருந்தா நான் அந்த போட்டை பிடிச்சு அமர்த்துறேன்னா ஒரு மறுதாக்க விசைய திருப்ப அந்த போட் எனக்கு தரும். அப்ப கேபிட்டல் எம்ல தாக்குற அடுத்த விசை நான் பாவிக்கிற இந்த கேபிட்டல் எஃப் பண்ற விசை. நான் இந்த ரெண்டு பேரையும் பிடிச்சு வலப்பக்கமா தள்ளேக்குள்ள கேபிட்டல் எம் திணிவு சும்மா இருக்காம என்ன செய்வாருன்னு சொன்னா ஸ்மால் எம் திணிவை பிடிச்சு தள்ளுவார். அதாவது ஸ்மால் எம் திணிவை பிடிச்சு தள்ளுவாருன்னு சொன்னா இவர் இங்கே ஒரு மறுதாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனால் எஸ் வைக்கிறார். கேபிட்டல் எம் திணிவு ஸ்மால் எம் திணிவை பிடிச்சு தள்ளுவாரா இருந்தா திருப்ப என்ன பண்ணுவார்? ஸ்மால் எம் திணிவு கேபிட்டல் எம் திணிவை பிடிச்சு தள்ளுவார். என்ன பண்ணுவார்? கேபிட்டல் எம் திணிவு ஸ்மால் எம் திணிவை பிடிச்சு தள்ளுவாரா இருந்தா ஸ்மால் எம் திணிவு தனியா கேபிட்டல் எம் திணிவை பிடிச்சு அதே விசையோட தள்ளுவேன். ஓகேவா? நாங்க தொகுதி என்று யோசிக்கக்குள்ள கேபிட்டல் எம் திணிவையும் ஸ்மால் எம் திணிவையும் சேர்த்து ஒரு தொகுதி என்று நாங்க யோசிக்கக்குள்ள
சிமோலியஸ் வலப்பக்கமா எஸ் இருக்காரா, சிமோலியஸ் வலப்பக்கமா இவர் இடப்பக்கமாய் தொகுதியின் விளைவு சைவராயிருக்கார். அதால உங்களுக்கு கூட கழிக்கிற மாதிரி இருக்கலாம், பட் இப்போதைக்கு பேச. அதால விளைவில் சைவர் ஆகிறதால நாங்க தொகுதியில அந்த மருதாக்கத்தை குறிச்சு காட்ட மாட்டோம். தொகுதியில அந்த மருதாக்கத்தை குறிச்சு காட்ட மாட்டோம். இந்த ரெண்டுமே நான் குறிச்சு காட்டின இந்த ரெண்டுமே என்ன விசைகள் சொன்னா அந்த பொருள்ல தாக்குற விசைகள். அந்த பொருள் திரும்ப பூமிக்கு விசையை கொடுப்பார், அந்த கதையெல்லாம் இப்ப எனக்கு தேவையில்லை. அந்த ரெண்டுமே பொருள்ல தாக்குற விசைகள். அப்ப இங்க தாக்க மருதாக்க விசைகள் என்று சொன்ன ஆறுன்னு சொன்னா இவர் ரெண்டு பேரும் தான். கேபிட்டல் எம் திணிவு சிமோல் எம் திணிவு பிடிச்சு தள்ளுமா இருந்தா திருப்ப சிமோல் எம் திணிவும் கேபிட்டல் எம் திணிவு பிடிச்சு தள்ளும். தாக்க மருதாக்க விசைகள். விலங்கினருக்கு ரியாக்ட் பண்ணிவிடுங்க. ரைட். விதி 3 எழுதிக் கொள்ளுங்க. விதி 3, ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மரதாக்கம் உண்டு. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மரதாக்கம் உண்டு. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மரதாக்கம் உண்டு. எழுதிட்டு இந்த விஷயங்களை உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதி வச்சுக் கொள்ளுங்க. எல்லா விஷயத்தையும் மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் விளங்குதோ எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு இது பெர்மனன்ட் இல்லை. நான் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் கொஸ்டின். ஸோ எல்லா விஷயத்தையும் மார்க் பண்ணி வச்சுருங்க. ரைட். இப்போ எல்லாம் மார்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நியூட்டன் விதிகள்ல நோட்ஸ் முடிஞ்சது. சரியா? அதால நியூட்டன் விதி முடிஞ்சதுன்னு சொல்லி இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்பதான் நாங்க நியூட்டன் விதியே ஸ்டார்ட் பண்ண போறோம். இவ்வளவு டைம் நாங்க படிச்சது ஓஎல்ல படிச்ச விஷயங்கள். நியூட்டன் விதி மெயின் விஷயம். நியூட்டன் விதி உந்த காப்பு இல்லாம ஏ லெவல் ஃபைனல் எக்ஸாம் நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. கட்டாயம் இருக்கு அந்த கொஸ்டின். இவ்வளோ டைம் பார்த்தது சும்மா பேசிக் தான். இனிதான் நாங்க சின்ன 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 கேள்விகள் இது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முதலாவது கேள்வி இப்ப நான் தந்த கேள்வியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கொள்றேன். ஓகேவா? ரெண்டு பொருட்கள் பக்கத்துல பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சிமோல் எம் திணிவும் ஒரு கேபிட்டல் எம் திணிவும் பக்கத்துல பக்கத்துல ஒரு ஒப்பமான மேற்பரப்புல வைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒப்பமான மேற்பரப்புல வைக்கப்பட்டுட்டு தொகுதிக்கு நான் கேபிட்டல் எஃப் என்ற ஒரு விஷயம் பாவிக்கிறேன். நான் தொகுதிக்கு கேபிட்டல் எஃப் என்ற விஷயம். இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இந்த படத்தை கீறிட்டு கேள்வி சொல்றேன் எழுதி கொள்ளுங்க. இந்த படத்தை கீறிட்டு கேள்வி சொல்றேன் எழுதி கொள்ளுங்க. சரியா? இந்த படத்தை கீறிட்டு கேள்வி சொல்றேன் எழுதி கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கேபிட்டல் எம் சிமோல் எம் திணிவுகளின் மீது
உறவில் காட்டப்பட்டுள்ளவாறு கேபிட்டல் எம் ஸ்மால் எம் திணிவுகளின் மீது கேபிட்டல் எஃப் எனும் விசை பாவிக்கப்படும் போது கேபிட்டல் எஃப் எனும் விசை பாவிக்கப்படும் போது கேபிட்டல் எஃப் எனும் விசை பாவிக்கப்படும் போது முதலாவது கேள்வி தொகுதியின் ஆர்முடுகளையும் இரண்டாவது கேள்வி இரு திணிவுகளுக்கும் இடையிலான மறுதாக்கத்தையும் காண்க. ட்ரை பண்ணுங்க அப்போ. ரைட். சோ முதலாவது கேள்வி தொகுதியின் ஆர்முடுகள். சோ பிள்ளைகள் விசையும் ஆர்முடுகளும் சம்பந்தப்பட்டு ஒரு விஷயம் கேள்வி கேட்பானா இருந்தா எப்சமன் எம்ஏ என்ற சமன்பாடு தான் பாவிக்க போறோம். ஆனால் எப்சமன் எம்ஏ என்ற சமன்பாடு ஒரு காவி சமன்பாடு. அப்ப நீங்க எந்த திசையில பாவிக்க போறீங்க குறிச்சுக்காட்டு. நான் இங்க வலப்பக்கமா பாவிக்க போறேன். யாருக்கு பாவிக்க போறேன் அதுவும் சொல்ல வேணும். முழு தொகுதிக்கும் பாவிக்க போறேன். யாருக்கு? முழு தொகுதி, அதாவது கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் என்ற இந்த தொகுதிக்கு நான் பாவிச்சா தொகுதியில தாக்குற விசை கேபிட்டல் எஃப். கேபிட்டல் எஃப் மட்டும்தான் இருக்கு, வேற விசை இல்ல. தொகுதியின் மொத்த திணிவு கேபிட்டல் எம் ஒரு திணிவு, ஸ்மால் எம் இன்னும் ஒரு திணிவு. ஆகவே தொகுதியிட மொத்த திணிவு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம். தர ஆர்முடுகள் தொகுதியிட ஆர்முடுகள். So A is equal to F over capital M plus small m. இதுதான் தொகுதியிட ஆர்முடுகள். புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி கேட்டுக்கான் இரண்டு திணிவுகளுக்கும் இடையிலான மறுதாக்கத்தை காண்கைய. ரெண்டு பேர் முட்டுப்பறினம், ரெண்டு பேர் தொட்டுக்கொண்டிருக்கணும். ரெண்டு பேர் தொட்டுக்கொண்டிருப்பினமா இருந்தா அவைக்கு இடையில ஒரு மறுதாக்கம் தான். உண்மைதான், அவைக்கு இடையில ஒரு மறுதாக்கம் தான். அதுக்கு நான் முதல்ல தனித்தனியா வரிப்படம் தீர வேணும். கேபிட்டல் எம் திணிவு இப்படி இருக்கிறாரு, அதே மாதிரி ஸ்மால் எம் திணிவு இப்படி இருக்கிறாரு. அதை விட ஒவ்வொரு திணிவுக்குமே ஒரே அளவான ஆர்முடுகள் தான் இருக்கு. ஒவ்வொரு திணிவுக்கும் ஒரே அளவான ஆர்முடுகள் தான் இருக்கு. இதால என்னால சொல்லிக்கொள்ளேனும் கேபிட்டல் எம் திணிவு ஸ்மால் எம் திணிவை பிடிச்சு தள்ளுறாரு. அந்த மறுதாக்கத்தை எக்ஸ்டெண்ட் வச்சுன்னு சொன்னா ஸ்மால் எம் திணிவு திருப்ப இவரை பிடிச்சு தள்ளுவாரு. அதை விட வேற என்ன விசதாக்குதுன்னு சொன்னா கேபிட்டல் எஃப். இப்ப எனக்கு கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா அந்த ரெண்டு பேருக்கும் இடையில தாக்குற மறுதாக்கம் எஸ் கேட்டிருக்கான். கண்டுபிடிக்கிறதுக்கு விசதானே கேட்டிருக்கான். அப்ப எப்சமன் எம் என்ற சமன்பாடு மட்டும்தான் என்னட்டு இருக்குது. இப்ப அதனால யாருக்கு பாதிக்கிறோம்ன்றது முக்கியமா. நீங்க எப்சமன் எம் உங்களுடைய இஷ்டத்துக்கு பாதிக்கிறாது. நான் யாருக்கு பாதிக்கிறேன், எந்த திசையில பாதிக்கிறேன்னு முக்கியம். இங்க எஸ் சம்பந்தப்பட்டு ஆர் இருக்கிறாரோ அவருக்கு பாதிக்கணும். ஆர் இருக்காரு, ஸ்மால் எம்மிலையும் எஸ் சம்பந்தப்படுது, கேபிட்டல் எம்மிலையும் எஸ் சம்பந்தம். அப்படிங்க ஸ்மால் எம்முக்கும் பாதிக்கலாம் அல்லது கேபிட்டல் எம்முக்கும் பாதிக்கலாம். ஸ்மால் எம்முக்கும் பாதிக்கலாம் அல்லது கேபிட்டல் எம்முக்கும் பாதிக்கலாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா யாருக்கு பாதிச்சா எனக்கு ஆன்சர் ஈஸியா வருவேன். சுருக்குறது கஷ்டம் இல்லாம யாருக்கு பாதிச்சா வருவேன். நான் கேபிட்டல் எம்முக்கு பாதிப்பனா இருந்தா ரெண்டு விசை இருக்கு. கேபிட்டல் எஃப்பும் இருக்கு, எஸ்ஸும் இருக்கு. விட வருவாரு
ஆனா சுருக்கள் 1-2 ஸ்டெப் கூட வரலாம். 2 விசை சுருக்கி செய்ய கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். கஷ்டம் இல்ல, 1-2 ஸ்டெப் கூட வரும். இங்க பார்த்தா ஒரே ஒரு விசை போட்டா நேர ஆன்சர். அப்ப என்ன செய்ய போறேன் நான்? எப்சமன் எம்ஏ என்ற சமன்பாடு பாவிக்க போறேன். யாருக்கு? வலப்பக்கமா சிமோலியம் திணிவுக்கு பாவிக்க போறேன். சிமோலியம் வெளிக்காட்டப்படுமா சிமோலியம் திணிவுக்கு வலப்பக்கமாக எப்சமன் எம்ஏ. சிமோலியம் திணிவு வலப்பக்கமா என்ன விசை இருக்குது? எஸ் இருக்குது. என்ன திணிவு இருக்குது? சிமோலியம். என்ன ஆரம்புகள் இருக்குது? அதான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏற்கனவே. எஃபின் கீழ் கேபிட்டல் எஃபின் கீழ் கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம். அதாவது மறுதாக்கம் ஸ்மால் எம் ஓவர் கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம். இதான் பள்ளியில் விட. விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வெளிவைங்க முதல்ல எல்லாத்தையும் ஃபுல்லா. ரைட். ஸோ இது சரி என்று சொன்னா இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் அவங்களுக்கு தெரியும். அடுத்த கொஸ்டின் இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. வேல்யூஸ் போட்டோன்னு செய்வோம். இவர் 5 கிலோகிராம், இவர் 2 கிலோகிராம், இவர் 140 நியூட்டன். அதே கொஸ்டின் தான். ஆர்முடுவல் என்னது, மரதாக்கம் என்னது? செய்யுங்க, நானும் செய்யறேன். செக் பண்ணி பார்ப்போம். இப்ப நீங்க முதலாவது 2வது கொஸ்டின் செய்யறதால படத்தையும் கீறி வையுங்கவா. படத்தையும் கீறி செய்யுங்க. நீங்க இன்னும் நேர செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை தானே. நாங்க இப்பதானே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஸ்டார்ட் பண்றோம். அதனால படத்தையும் கீறி செய்யும். ரைட். என்ன சொல்லணும்? முதலாவது தொகுதிக்கு எப்சமன் எம்ஏ வெளிக்காடுங்க வடிவா. தொகுதிக்கு வலப்பக்கமா எப்சமன் எம்ஏ. எவ்வளவு எஃப் பாதிக்கிறேன்? 140 நியூட்டன். எவ்வளவு திணிவு இருக்குது? 7 கிலோகிராம். அப்ப ஆர் முடிவுல கண்டுபிடிக்கலாம் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. முடிஞ்சு. ரைட். இப்ப என்ன அடுத்தது? எஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே ஒரே ஆர்முடுகள் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 போறாரு. அப்ப நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா 2 கிலோகிராம் திணிவுக்கு வலப்பக்கமா எப்சமனமே பார்க்கிறேன். யாருக்கு? 2 கிலோகிராம் திணிவு. 2 கிலோகிராம் திணிவுக்கு வலப்பக்கமா பாவிக்கிறேன்னு சொன்னா எஸ் 2 கிலோகிராம் திணிவுல தாக்குற விசை எஸ். திணிவு 2 கிலோகிராம். ஆர் முடுவல் கண்டுபிடிச்சிட்ட 20, அதாவது 40 நியூட்டன். இதே எஸ் நான் 5 கிலோகிராமுக்கு போட்டு செய்து காட்டணும் பாருங்க. அல்லது என்ன சொன்ன நான் 5 கிலோகிராமுக்கு அதே வலப்பக்கமா எப்சமனுமே யூஸ் பண்றேன். எவ்வளவு? 140 தய எஸ் சமன் 5 தர 20. 5 தர 20 100. 140 தய எஸ். இந்த 140 நீங்க மெட்டப்பக்கம் கொண்டு போனீங்கன்னு சொன்னா 100 தய 140, அதாவது தய 40. தய எஸ் தய 40 ஆவே எஸ் 40 நியூட்டன். எஸ் 40 நியூட்டன். நீங்க எந்த மெத்தட்ல செய்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனா பாத்தீங்களா, இந்த ஸ்டெப் நான் சூஸ் பண்ணிக்குள்ள 2 விசை வர்ற இடத்தை நான் தெரிவு செய்யக்குள்ள சுருக்கள் கொஞ்சம் பெரிய ஸ்டெப்பா போகுது. அப்ப நீங்க முதலாவதாவே கேள்வியை பார்த்தோன்னு யோசிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளும். சரி, அது பிரச்சனை இல்லை. இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க. ஷார்ட் கட். ஆர் முடுகளுக்கு என்ன ஷார்ட் கட்னு சொன்னா, அந்த தொகுதியில ஒட்டுமொத்தமாக தாக்குற விளையுள் விசையை பாருங்க. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் விளைவுலா தாக்குற விசை 140 மட்டும்தான். அந்த விளையில் விசையின் கீழ் அந்த தொகுதிக்குள்ள இருக்கிற மொத்த திணிவு 5 2 அப்ப 20. ஓகேவா? வெளிவச்சிருங்கவா. ஆர் முடுவல் என்றது விளையுள் விசையின் கீழ் மொத்த திணிவு. ரைட்டா? ஓகே. மறுதாக்கம் காட்டுறதுக்கு ஈஸி வழி இருக்குது. எனக்கு தெரியும் பிள்ளைகள், 140 நியூட்டன் என்ற விசை
என்னத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா 5 கிலோகிராமையும் 2 கிலோகிராமையும், அதாவது மொத்தமா 7 கிலோகிராம் திணிவை தள்ளுறதுக்கு 140 நியூட்டன் என்ற விஷயம் பயன்படுத்தப்படுது. 7 கிலோகிராம் திணிவை தள்ளுறதுக்கு 140 நியூட்டன் என்ற விஷயம் பயன்படுத்தப்படுது. இந்த மரதாக்கம் எஸ் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா வெறும் 2 கிலோகிராம் திணிவை தள்ளு. டீப்பா பாத்திரன்னு சொன்னா பிள்ளைகள் 7 கிலோகிராம் திணிவை தள்ளுறதுக்கு 140 நியூட்டன் விஷயம் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா 2 கிலோகிராம் தள்ளுறதுக்கு எவ்வளவு விஷயம் பயன்படுத்தப்படுமோ அதான் எஸ். அதான் இங்க பாருங்க, 7 கிலோகிராம் திணிவை 140 நியூட்டன் திணிவை பயன்படுத்தி தள்ளப்படுது. அப்ப எஸ் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுது? 2 கிலோகிராம் தள்ள பயன்படுத்தப்படுது. 10 மாம்பழம் 100 ரூபாய், 7 மாம்பழம் 140 ரூபாய், 2 மாம்பழம் எவ்வளவுன்ற மாதிரி கேள்வி. அப்ப என்ன செய்யலாம்? 7 கிலோகிராம் தள்ளுறதுக்கு 140 நியூட்டன் பயன்படுத்தப்பட்டா 2 கிலோகிராம் தள்ளுறதுக்கு பயன்படுத்தப்படுறதுனா மரதாக்கம். நேர விட 40 நியூட்டன். விலங்கினருக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க. எழுதுங்க, எழுதினா ரியாக்ட் பண்ணி விடுங்க. எழுதினா ரியாக்ட் பண்ணி விடுங்க. நான் சொன்னேன் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ரைட். ஸோ எழுதிட்டீங்கன்னு சொன்னா ஸோ இப்படிதான் பிள்ளை. இப்போ நாங்கள் ஜஸ்ட் நியூட்டன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க போறோமா, நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ போதும். ஸோ இந்தியா வகுப்பு நான் இதோட நிப்பாட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே நினைக்கிறேன், மீன்ஸ் நாளன்னைக்கு. ஓகேவா? ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சதை பார்த்துக்கொள்வோம். ஓகே பிள்ளையே? ஸோ நோட்ஸ் போகிறதால வடிவாக பார்த்துட்டு வாங்க. சரி, போயிட்டாங்க.